நல்லா ஓடிட்டுருக்க ஒரு விஷயத்துக்கு அப்கிரேட் பண்ணுறேன்னு சொல்லி அந்த ஒரு மூவ் ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபெயிலியருக்கு ஈடு கட்டுறதுக்கு புதுசாக ஒன்று பண்ணி அது ரொம்ப சக்ஸஸ் ஆன ஸ்டோரி இதுவரையும் நீங்கள் தமிழ் சினிமாவில் பார்த்துருப்பீங்க. ஆனால் இதே விஷயம் வந்து சதர்ன் ரயில்வேஸ், அதாவது இந்தியன் ரயில்வேஸோடைய சதர்ன் ரயில்வே ஜோனில் 1984 நடந்திருக்கு. அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தை எல்லாமே வந்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி August 15 2 சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் ஆஃப் சதர்ன் ரயில்வேஸ் வந்து பர்த்டே கொண்டாடுறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று 12606605 பல்லவன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் அண்ட் 126365 வைகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். ஸோ ஹாப்பி பர்த்டே பல்லவன் அண்ட் வைகை. ஸோ எஸ், இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம வந்து இன்றைக்கி பர்த்டே கொண்டாடக்கூடிய இந்த 2 வண்டிகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. சதர்ன் ரயில்வேஸில் அந்த மதுரை சென்னை லைனுக்கு வந்து டிமாண்ட் அதிகமாக போனதுனால ஒரு காலை நேர வண்டியாக இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது தான் வைகை சூப்பர் ஃபாஸ்ட். 15 ஆகஸ்ட் 1977 வைகை எக்ஸ்பிரஸ் அதோடைய ஃபஸ்ட்டு சர்வீஸை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃப்ரம் மதுரை டு சென்னை. அப்போ ஹால் பண்ண லோக்கோமோட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டன் ராக் ஷெட்டோடைய YDM 4A நம்பர் 6287. 1977 வைகை அதோட சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அதோடைய நம்பர் பார்த்தீங்கன்னா 136135 அப்படின்ற நம்பரில் தான் அப் அண்ட் டவுன் சர்வீஸ் கொடுக்கப்பட்டது. வைகை சூப்பர் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ண டைமில் அதோட ஸ்டாப்பிங் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை விட்டோம் அப்படின்னா திண்டுக்கல், திருச்சி, மெட்ராஸ், அவ்வளோதான். 2 ஸ்டாப்பிங் தான், திண்டுக்கல், திருச்சி, அவ்வளோதான். அதோட டைம் டேபிள் தான் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க. ஸ்டார்டிங்கில் வெறும் 8 கோச்சு ப்ளஸ் ஒரு இன்ஜினோட தான் வைகை எக்ஸ்பிரஸ் ரன் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆன காரணத்தினால வைகை எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா வந்து, அதாவது வைகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா வந்து கோச்சஸை வந்து 16 கோச்சஸாக இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போர்டு முடிவு பண்ணாங்க. ப்ளஸ் ஒரு லோக்கோமோட்டிவ், எக்ஸ்ட்ரா ஒரு லோக்கோமோட்டிவுமே வந்து ஆட் பண்ணாங்க. பட் என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த 16 கோச் வந்து எப்பவுமே ஃபுல் ஆகலை. 8 கோச் ஃபுல் ஆகிடுது, பட் அந்த அப் டு 16 கோச் வந்து ஃபுல் ஆகாமே இருந்திருக்கு. ஸோ அதனால் அப்படியே வந்து அந்த ட்ரெயினை வந்து 8 கோச்சுக்கே டிக்ரீஸ் பண்ணிட்டாங்க. அந்த காலத்தில் வைகை எக்ஸ்பிரஸ்க்குனே தனி டெடிக்கேட்டட் லோக்கோமோட்டிவ், தனி டெடிக்கேட்டட் கோச் இருந்திருக்கு. கோச்சஸ் அண்ட் லோக்கோமோட்டிவ் ரெண்டுமே வந்து ஒரு எல்லோ கலர் லிவரியில் கொடுத்துருக்காங்க. நல்லா ஓடிட்டு இருக்க வைகைக்கு ஒரு அப்கிரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ண ஒரு விஷயம் வந்து ஃபெயில் ஆன காரணத்தினால அந்த ஃபெயிலை வந்து ஈடு கட்டுறதுக்கு தான் இன்னொரு ட்ரெயின் வந்து உருவாக்கப்பட்டது. அதுதான் பார்த்திங்கன்னா வந்து இப்போ கரண்ட்டாக ஓடிட்டு இருக்கக்கூடிய பல்லவன் அதிவேக விரைவு வண்டி. ஸோ பல்லவன் பார்த்தீங்கன்னா வந்து ஆகஸ்ட் மாதம் 1984 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸ்டாப்பிங்ஸ் தான் பார்த்தீங்கன்னா வந்து மெட்ராஸ், விழுப்புரம், விருதாச்சலம், திருச்சி, திண்டுக்கல், மதுரை. ஸோ 1984 வந்து வைகைக்குமே வந்து விருதாச்சலம் அண்ட் விழுப்புரம் ஸ்டாப்பிங்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. பல்லவன் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட 1984 பார்த்தீங்கன்னா வந்து அதோடைய நம்பர் பார்த்தீங்கன்னா 115116. பல்லவன் எக்ஸ்பிரஸ் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ அதோட ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா வந்து காலையில் எக்மோர்லேருந்து கிளம்பி மத்தியானம் மதுரை வந்துட்டு மறுபடியும் மத்தியானம் மதுரையிலேருந்து கிளம்பி நைட்டு மெட்ராஸ் போகிற மாதிரி தான் அதோட டைம் ஷெட்யூல் இருந்திருக்கு. 1984 ஃபஸ்ட்டு பல்லவன் இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ 115 பல்லவன், அதாவது மெட்ராஸ்லேருந்து மதுரை போகக்கூடிய பல்லவன் தான் ஃபஸ்ட்டு ஜேர்னி ஆரம்பிச்சிருக்கு. ஆகஸ்ட் மாதம் 1984 கோல்டன் ராக் ஷெட்டோடைய YDM 4A 6287 அப்படின்ற நம்பர் லோக்கோ தான் ஃபஸ்ட்டு பல்லவனை ஹால் பண்ணியிருக்கு. ஸோ ரிட்டர்ன் ஜேர்னி 116 பல்லவன் சூப்பர் ஃபாஸ்ட்டுக்கு 6286 கோல்டன் ராக் YDM 4A லோக்கோ ஹால் பண்ணியிருக்கு. ஸோ இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு வைகை இன்னாகிரேட் பண்ணதும் அண்ட் ஃபஸ்ட்டு பல்லவனை இன்னாகிரேட் பண்ணதும் சேம் லோக்கோ தான் 6287 YDM 4A பொன்முடையர் கோல்டன் ராக் ஷெட்டோடது. 1984 1986 வரையும் வந்து பல்லவன் சூப்பர் ஃபாஸ்ட் வந்து மெட்ராஸ், மதுரை, மெட்ராஸ் அதுதான் அதோட ரூட்டாக இருந்திருக்கு. பட் 1986 வண்டி வந்து திருச்சி வரையும் ஷார்ட் டெர்மினேட் பண்ணிட்டாங்க. ஸோ மெட்ராஸ் டு திருச்சி அண்ட் திருச்சி டு மெட்ராஸ் அப்படின்ட்டு அதோட டைம் இருந்திருக்கு. பட் ஸ்டாப்பிங்கில் பெருசாக எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஷார்ட் டெர்மினேட் பண்ணதுக்கு அப்புறமாவும் மெட்ராஸ் விட்டால் நேராக விழுப்புரம், விருதாச்சலம், திருச்சி அதான் அதோட டைமிங்ஸாக இருந்திருக்கு. திருச்சியோட ஷார்ட் டெர்மினேட் பண்ணதுக்கப்புறம் மெட்ராஸ் திருச்சி மெட்ராஸாக ஓடிட்டு இருந்த வண்டி திருச்சி மெட்ராஸ் திருச்சியாக ஓட ஆரம்பிச்சது. அதாவது காலையில் திருச்சிலேருந்து கிளம்பி மத்தியானம் மெட்ராஸ் ரீச் ஆகி மறுபடியும் மத்தியானம் மெட்ராஸ்லேருந்து கிளம்பி நைட்டு திருச்சி ரீச் ஆகிற மாதிரி அதோட ஷெட்யூலையும் மாற்றிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா ப்ராட் கேஜ் ஒர்க்குனால ட்ரெயினை ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ப்ராட் கேஜ் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் செப்டம்பர் 1 1998 மறுபடியும் ப்ராட் கேஜ் டைப்பில் பல்லவன் எக்ஸ்பிரஸ் ட்ராக்குக்கு கால் எடுத்து வச்சுது. ஸோ காலம் போகிற போக்கில் வந்து 2 வண்டி வைகை அண்ட் பல்லவன் ரெண்டுத்துக்குமே வந்து ஸ்டாப்பிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க.
எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா பல்லவனுக்கு ஸ்ரீரங்கம், வைகைக்கு செங்கல்பட்டு அப்படின்ற மாதிரி ஸ்டாப்பிங்ஸ்லாம் கொடுத்தாங்க. அதே சூழ்நிலையில் செப்டம்பர் 1, 2013 அன்னைக்கு திருச்சி சென்னை திருச்சியாக ஓடிட்டு இருந்த பல்லவன் அதிவேக விரைவு வண்டி காரைக்குடி வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஸோ செப்டம்பர் 1, 2013 இப்போ வரைக்குமே 12606605 அப்படின்ற நம்பரில் சென்னை காரைக்குடியாக தான் இப்போது பல்லவன் அதிவேக விரைவு வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. பல்லவன் இனிஷியலாக ரன் ஆகிற அந்த ஒரு டைமில் தான் இப்போ தேஜஸ் சூப்பர் ஃபாஸ்ட் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்படி ஒரு ப்ரெஸ்டீஜியஸான 2 வண்டிகளுக்கு இன்றைக்கி பிறந்தனால ஸோ ஹாப்பி பர்த்டே பல்லவன் அண்ட் வைகை சூப்பர் ஃபாஸ்ட். அது மட்டும் இல்லாமல் பார்க்கக்கூடிய மக்களுக்கு இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர்.